இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் உங்கள் பேரண்ட்ஸ் கூட உட்காந்து பேசுங்க, பெரியவங்க கூட பேசுங்க, டீச்சர்ஸ் கூட போய் நல்லா பேசுங்க. பேசி வந்து உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கிளியர் பண்ணிக்கோங்க. எல்லா சப்ஜெக்ட்டும் என்ன சப்ஜெக்ட் இருந்தாலும் எல்லா சப்ஜெக்ட்டுமே நல்ல சப்ஜெக்ட் தான். ஸோ அந்த சப்ஜெக்ட்னால உங்களுக்கு வேலை கிடைக்க போகிறது கிடையாது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, உங்களுடைய திறமையின் அடிப்படையில் தான் எந்த ஒரு வேலையுமே கிடைக்கும். காசு தான் பிரதானம் அப்படின்ற நம்ம அந்த பட்சத்தில் நம்ம போனோம்னு சொன்னால் லைஃப்பில் ஹாப்பினஸ் வராது. ஸோ அந்த ஹாப்பினஸ் இல்லாமல் யூ ஆல்சோ லிவ் லைக் ஒரு லிவிங் திங் மாதிரி வின் பண்ணிவிட்டு அப்படியே போய் சேர வேண்டியதான் ஆண்டவன்ட்டு, இல்லையா? ஸோ அதெல்லாம் இல்லாமல் ஒவ்வொரு நாளும், அதாவது இன்றைக்கி இன்றைய நாள் வந்து நம்ம வந்து இட்ஸ் அ காட்ஸ் கிஃப்ட். அதனால தான் அதுக்கு பேர் ப்ரெசன்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ என்ஜாய் எவ்ரி மூமெண்ட் ஆஃப் யுவர் லைஃப். டேக் எஜுகேஷன் ஆஸ் யுவர் பில்டர். அதாவது ஒரு கல்வி வந்து உங்களை வந்து தரத்தை வந்து உயர்த்தி கொண்டு போய்கிட்டே இருக்கும். அதை நம்ம எந்த அளவுக்கு வந்து நம்ம ஏற்றுக்கிட்டு நம்ம எந்த அளவுக்கு நம்ம டெவலப் பண்ணுறோமோ அதுதான் இம்பார்ட்டண்ட். இந்த ஒரு கான்டெக்ஸ்டில் வந்து அவங்க என்ன செலக்ட் பண்ணுறாங்க அதை நான் செலக்ட் பண்ணுறேன் அப்படின்ற அந்த கான்டெக்ஸ்டில் போனீங்கன்னா உங்களுக்கு என்ன வேணுன்றதே உங்களுக்கு கடைசியாக புரியாது. ஸோ ஃபைனலாக ஒரு 30-40 வயசில் இல்லை 50 வயசில் உட்காந்து யோசித்து பார்க்கும்போதும் அப்போவே நான் அதை செலக்ட் பண்ணியிருக்கலாம் அப்படின்ற போது டைம் வந்து பாராயிடும். ஸோ யுவர் லைஃப் வில் ஆல்சோ எண்ட் ஃபாஸ்டர். ஸோ அதனால் வந்து சப்ஜெக்டை வந்து ஆர்ட்ஸுன்னு இல்லாமல் இல்லை சோஷியல் சயின்ஸுன்னு இல்லாமல் அந்த மாதிரிலாம் வந்து தரம் பிரித்து பார்க்காம உங்களுக்கு பிடிச்சதுன்னா போயிட்டு எந்த சப்ஜெக்ட் வேணாலும் படிங்க. அதில் வந்து எப்படி உன்னை ஷைன் பண்ண முடியுமோ அதுக்கு என்னென்ன வழிவகைகள் வேலை செய்யணுமோ அதெல்லாம் செய்யுங்க. இப்போ ஹோம் சயின்ஸ் படிக்கிறீங்க, போய் ஹோம் சயின்ஸ் படிக்க போகிறீங்கன்னா அதுக்கு உண்டானதை பற்றி நல்லா கற்றுக்கோங்க, அது ரிலேட்டடாக உள்ளதை பற்றி படிச்சுக்கோங்க. ஸோ அந்த மாதிரி உங்களை டெவலப் பண்ணிகிட்டே போனீங்கன்னா ஒரு ஆல்ரவுண்ட் பர்சனாலிட்டியாக டெவலப் ஆனால் தான் இப்போ இருக்கக்கூடிய காம்படிட்டிவ் வேர்ல்டில் வந்து யூ கேன் சக்சீட்.